ஃப்ரெண்ட்ஸ், என் விழிகளில் அவள் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். ஸோ நேற்று வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்டோரி நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய 11th கிளாஸஸ் முடிஞ்சிடும். அண்டு 12th ஸ்டார்ட் ஆகிடும். 12th ஸ்டார்ட் ஆகும்போது தான் நம்மளுடைய ஜனனியோட மனசில் ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து க்ரியேட் ஆகி நார்மலாக அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பவுண்டிங் வந்து க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அண்ட் கேட்க போகிறோம். நம்மளோட ஜனனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு மதிய பிடிச்சிருந்தாலுமே பட் அதை அவங்கக்கிட்ட காமிக்காமல் அடுத்த கிளாஸ் பிள்ளைங்களை சைட் அடிக்கிறது, கலாய்க்கிறது, வம்பிழுக்கிறது இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அவங்க கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது இதெல்லாமே அவங்களுக்குள்ள நிறைய இருக்கும். பட் நம்ம மதிக்கு வந்து பொசசிவ்னஸ் இருக்கும், நிறையவே இருக்கும். நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு ஏக்கமும் இருக்கும், தவிப்பும் இருக்கும். இவங்க என்கிட்ட தவிர மற்ற எல்லார்கிட்டையும் நல்லா பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கோவம் இருக்கும். மற்றவங்க கிட்ட பேசும்போது இவங்களுக்குள்ள ஒரு பொசசிவ்னஸ்ஸுமே க்ரியேட் ஆகும். ஸோ இப்படி க்ரியேட் ஆகிட்டு இருக்கும்போது இவங்க 11th போயிட்டாங்க அப்படின்னா, சாரி 12th போயிட்டாங்க அப்படின்னா 11th நியூ அட்மிஷன்ஸ் வரும் இல்லையா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஸ் யூஷுவல் இவங்க வந்து அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த 11th நியூ ஜாயினிங் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு கலாய்க்கிறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும்போது இந்த கிளாஸுக்கு 11th காவியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன வரும்னா, இந்த நம்ம விட அப்படியெல்லாம் அழகாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தாட் வர்றது. பட் அவங்கள பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு ஒரு நல்ல குட்வில் வந்து அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். அவங்கள பார்க்கணுன்னு தோணும், பேசணுன்னு தோணும். அதுவும் நம்ம ஜனனிக்கு சொல்லவே தேவையில்ல, இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாரா இருக்கும் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகும். இந்த சேம் டைம் ஜனனிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் வந்த புதுசில் இல்லை, ஜாயின் ஆகி ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் இவங்க எல்லோரும் மரத்துக்கடியில் உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்ருப்பாங்க. அப்போது அந்த கிளாஸஸ்க்கு மரத்துக்கடியிலனாலே வேடிக்கை பார்க்குறதுக்கு நல்ல வசதியான இடம். கிளாஸஸும் கவனிப்போம், வேடிக்கையும் அந்தளவுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது கிளாஸ் போயிட்டுருக்க சமயத்தில் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட மிஸ்ஸு வந்து ஹெச்ஓடி கூப்பிட்ருப்பாங்க, ஹெச்எம் கூப்பிட்ருப்பாங்க. அதனால் இவங்க இருந்துட்டு, நான் போயிட்டு வரேன், இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க, அவங்க மிஸ்ஸு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கீழே இருக்கிற அந்த மண்ணில் கோலம் போட்டுட்டு கடல பொறுக்கி விளையாண்டுட்டுருக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும்போது அந்த காவியா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேங் பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா அவங்க கிளாஸ் ரூமில் இருந்து ஒரு 2, 3 பேர் வெளில வருவாங்க. வெளில வந்துட்டுருப்பவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, கா ஜனனி வச்சுக்கண்ணி எடுக்காமல் அவங்களையே பார்த்துட்ருப்பாங்க. இவங்க உட்காந்துருக்காங்கன்னா, அவங்க கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்துட்டுருப்பாங்க. இவங்க வந்து அவங்களே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதையும் நம்ம மதி நோட் பண்ணிடுவாங்க. சரின்ட்டு நான் பெருசாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து யாரோ நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து காவியாவுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ க்ரியேட் ஆனதும் அவங்களும் டக்குன்னு இவங்கள பார்ப்பாங்க. இவங்கள பார்த்ததும் இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி அவங்க பார்க்கலாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க தலையை குனிஞ்சிக்க மாட்டாங்க, வேறு எங்கேயும் பார்க்க மாட்டாங்க, அவங்களே தான் பார்த்துட்ருப்பாங்க. இவங்க அவங்களே பார்த்துட்ருக்கிறத அவங்க நோட் பண்ணிவிட்டு சம்திங் உண்மையாலுமே யாராவது நம்மளை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்மளை யாரோ பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு கண்டிப்பாக தெரியும். அதே தான் அங்கேவும் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ க்ரியேட் ஆனதும் அவங்கள கிராஸ் பண்ணி வர்ற வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, காவியா வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே தான் வருவாங்க. காவியாங்கிற பேர் எப்படி தெரியும்னா, உள்ளே என்ட்ரி ஆகும்போதே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காவியா அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க இல்லையா? அதை வச்சு தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ இவங்களும் அவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்கள கிராஸ் பண்ணியும் போயிடுவாங்க அவங்க. கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறமும் ஒரு 2 வாட்டி காவியா வந்து இவங்கள திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்க்குறது இவங்களும் ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டே தானே இருப்பாங்க. அவங்களும் திரும்பி பார்த்துட்டு போவாங்க. போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லுவாங்க, "ஏய் அந்த கேங்கில் இருந்து என்ன ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க.
அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா சிலர் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே இவங்கள டக்குன்னு "யார்ரி?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு "ஏய் போக்காதடி" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸு பார்த்துருவாங்க. பார்த்ததும் இவங்க இருந்துட்டு சிரிச்சிடுவாங்க ஜனனி. ஏன்னா தெரிஞ்சிடும். ஓகே, அவங்க வந்து பார்த்துட்டாங்க. நாம் பார்க்குறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நோட் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிடுவாங்க ஜனனி. ஸ்மைல் பண்ணதும் மதி இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃப்ரீயாக விட்டுடுவாங்க. ஸோ ஒரு 1 வீக் போகும். 1 வீக் போனதுக்கப்புறம் பிரேக் டைம். பிரேக் டைமில் என்ன பண்ணுவாங்க, அதே மரத்துக்கடியில் நம்மளுடைய ஜனனி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு வெட்டியாக பேசிகிட்ருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த பொண்ணு வருவாங்க. அந்த பொண்ணு வரும்போது நம்மளுடைய ஜனனி இருந்துக்கிட்டு பார்க்குறதோட நிப்பாட்ட வேண்டியதானே. என்ன பண்ணுவாங்க, ஏய் பாப்பா அப்படிம்பாங்க. சாரி ஏய் இந்தாம்மா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. வர முடியாது. காவியா கூப்பிடுறேன்ல வா அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு உடனே ஷாக்காக இருக்கும். என் பேர் எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆ என்ன முழிக்கிற வா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸில் இருந்துட்டு எதுக்குடி அவ்வளோ கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சும்மா இருடி அப்படின்ட்டு இங்கே வா காவியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஏய் வாங்கடி நான் வரல நீ போடி அப்படிம்பாங்க. நீ மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிடுவாங்க. போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நீ என்னை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பார்த்துருக்கேனே அப்படிம்பாங்க. எப்போ பார்த்த எங்கே பார்த்த அப்படின்னு கேட்பாங்க. இங்கே தான் இந்த மரத்துக்கடியில் அன்றைக்கி ஒரு நாள் உட்காந்தீங்க அன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லை அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயும் பார்த்ததில்ல. எனக்கு நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லையே நான் உங்களை எங்கேயும் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க. போயிட்டு போகிறவங்க அவங்களும் கம்முன்னு போக மாட்டாங்க. ஏன்னா இவங்க தான் கூப்பிட்டு வம்பிழுத்துட்டாங்கல்ல. அவங்க திரும்பி திரும்பி பார்த்து போவாங்க. இவங்க வந்து என்னடி பண்ணிகிட்ருக்க அந்த பொண்ணுக்கிட்ட எதுக்கிட்டே கூப்பிட்டு வம்பிச்சிட்ருக்க அப்படி சொல்லுவாங்க. இல்லடி பார்க்கறதுக்கு அவளை பார்க்கும்போது எனக்கு பார்க்கணும்னு தோணுது. எங்கேயோ பார்த்த மாதிரி வேறு ஃபீல் ஆகுது. அதனால தான் எங்கேயோ ஒரு வேளை பார்த்துருக்கோமோ, ஒரு வேளை என்ன அவளுக்கு தெரியுமோ அப்படி சொல்லிட்டு கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு என்னை பார்க்குறாடி. அதனால தான் ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய் அதெல்லாம் சரிப்பட்டு வராதடி அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வேற சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அவங்கள பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவங்க மதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொசசிவ்னஸ் தாறுமாறாக ஏறிக்கிட்டு இருக்கும். ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டைம் கேட்டுருவாங்க மதி. கேட்டதும் என்ன நினச்சிட்ருக்க, போகிற வரவங்க எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்ருக்க, எல்லாரு கூடயும் க்ளோஸ் ஆகிட்டுருக்க, ஆனால் என்கிட்ட மட்டும் நீ பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்களுக்கு எதுக்கு நான் இப்போ உங்ககிட்ட பேசணும், எனக்கு அவங்களெல்லாம் பிடிக்கும் நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், உன்னை எனக்கு பிடிக்காது, ஏதோ நீயே பேசுகிற அப்படிங்கிறதுனால பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டிடுவாங்க. நீ என்ன சொல்கிற, நானா பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறியா, உனக்கு என்ன பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் தான் சொல்கிறேன்ல உன்னை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்களும். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற ஜனனி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஏன் அது உனக்கு புரிய மாட்டேங்குது, நீ மற்றவங்கக்கிட்ட நான் பேசவே வேணான்னு சொல்லலை, நீ பேசு, என்கிட்டயும் கொஞ்ச நேரம் பேசுன்னு தானே சொல்கிறேன், நான் பக்கத்துக்கு வந்தாலே மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகிற, ஏதோ வேண்டா வெறுப்பு மாதிரியே பேசுகிற, ஏன் இப்படி பண்ணுற, நான் என்ன பண்ணேன் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. நீ என்ன பண்ணல, நீ பண்ணுறது எல்லாமே தப்பு தான், நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல, ஃபஸ்ட்டு உன்னை யார் இந்த ஸ்கூலில் வந்து சேர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற, நான் உனக்காக தான் வந்து சேர்ந்தேன் அப்படி சொல்லுவாங்க. எனக்காக வந்து சேர்ந்தியா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, அப்புறம் நீ ஏன் எனக்காக வந்து இங்கே சேர்ந்த அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஜனனி ஏன் நீ நான் சொல்கிறத நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டேங்கிற, நான் உன்னை என்ன புரிஞ்சுக்க சொல்லி கெஞ்சல, நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை பிடிச்சதுனால தான் இந்த ஸ்கூலுக்கே நான் வந்து சேர்ந்தேன் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி கதையெல்லாம் வேறு யார்கிட்டே சொல்லு, நம்புறதுக்கு நான் ரெடி கிடையாது, நீ தேவையில்லாமல் இப்படி என் கூட என் பின்னாடி சுற்றிட்டு இருக்காத, எனக்கு அது பிடிக்கவே இல்லை, உன்னையே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஜனனி இப்படியெல்லாம் பேசாத ஜனனி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லுவாங்க. இங்கே பாரு மதி, நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஒன்றும் போய் சொல்ல, எனக்கு உண்மையிலுமே உன்னை கண்டாலே வெறுப்பாக தான் இருக்குது, எனக்கு ஒன்று பிடிக்கல, உன்கிட்ட எனக்கு பேசவும் இஷ்டம் இல்லை, நீ ஏதோ வந்து பேசுறியே அப்படிங்கிறதுனால ஒரு கேர்ட்டஸிக்காக நான் பேசினா, நீ என்னடான்னா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற, என்ன இன்னார் கூட பேசணும் இன்னார் கூட பேசக்கூடாது சொல்கிறதுக்கு நீ யார், எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு நான் பேசுகிறேன், உனக்கு என்ன அதில் பிரச்சனை அப்படி சொல்லுவாங்க. இங்கே பாரு ஜனனி,
நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ யாருக்கிட்ட வேணாலும் பேசு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் என்கிட்ட நீ ஏன் பேசவே மாட்டேங்கிற? அதுதான் நான் கேட்குறேன். என்கிட்டயும் ஒரு 2 வார்த்தை பேசுன்னு தான் நான் உன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய், எனக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் நான் பேச முடியும், பிடிக்காதவங்ககிட்டலாம் என்னால் பேச முடியாது, பேசணும்னு அவசியமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஜனனி அப்படி சொல்லுவாங்க. இவங்களுக்கு கோவம் வந்துடும். இவங்க தான் கோவம் வந்தால் வாய் பேசுறத விட கை தானே பேசும். அடிச்சிடுவாங்க ஜனனியை. சாரி, ஜனனியை வந்து மதியை அடிச்சிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஜனனி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, மதிய அடி வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. திருப்பி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அந்த அடியை வாங்கிக்கிட்டு கம்மன் வந்து கிளாஸ் ரூமில் உட்காந்து அழுதுருவாங்க. கண்ணில் நல்லா செவந்து போய் கண்ணீர் விட்டு கலந்துட்டு இருப்பாங்க. அதுவும் நல்லா அழுதுகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் எல்லாம் நல்லா வீங்கிடும். உடனே மிஸ் வந்து கேட்பாங்க, என்னாச்சு, ஏம்மா இப்படி அழுதுட்ருக்க அப்படி சொல்லுவாங்க. இல்லை, உடம்புக்கு ஒன்றும் முடியல, எனக்கு ஹெட்டேக்காக இருக்கு மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி சமாளிச்சிருவாங்க. ஜனனி வந்து பெருசாக அதை கன்சிடரே பண்ணிக்க மாட்டாங்க. ஐயோ, நம்ம இப்படி பண்ணுறோமே, வழுவுறாளே அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடரே பண்ணிக்க மாட்டாங்க. அதை பற்றி யோசிக்கவும் மாட்டாங்க. இவங்க மட்டும் அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பார்த்துட்டே இருக்கணும். அடுத்த நாளும் ஆகிடும். அடுத்த நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அவங்கக்கிட்ட போய் நார்மலாக பேசுவாங்க எப்பயும் போல். கிளாஸ் ரூமுக்கு வந்ததும், என்ன ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இல்லை, இனிமேல் தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நேற்று சண்டே தானே, முடிக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. சும்மா டைம் பாஸ் ஆச்சு வீட்டில். அவங்க வந்து பேசும்போது இவங்க நார்மலாக ஆயிடுறாங்க. அதாவது நார்மலாக பேசுவாங்க. சரியா? சரின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸு வந்துடும். குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸு லீவு அப்படி இப்படின்னு போகும். அடுத்த நாள் இவங்க என்ன பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னா ஒரு மீட்டிங் மாதிரி அசெம்பிள் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கிளாஸஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு மீட்டிங் அசெம்பிள் பண்ணியிருப்பாங்க. மீட்டிங் அசெம்பிள் பண்ணியிருக்கும்போது எல்லோரும் மரத்துக்கடியில் வந்துடுங்க, அதுவும் மெயினாக 11th 12th கம்பல்சரி நீங்கள் இந்த டைமுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் போயிருக்கும். சரின்னு சொல்லிட்டு 11th 12th எல்லோரும் போய் உட்காந்துட்டு மரத்துக்கடியில் உட்காந்துருப்பாங்க. 12th எல்லோரும் ஃபஸ்ட்டு உட்காந்துருப்பாங்க. அடுத்து பின்னாடி அப்படியே கிளாஸ் வைஸாக விழுந்துட்டுருக்கும். இல்லை, 12th ஸ்டார்ட் ஆகி 11th இந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஏன்னா அவங்க தானே 12th முடிச்சு அடுத்தது காலேஜ் போகிறப்பவங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு அசெம்பிள் வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு 10 பேரை தாண்டி நம்மளுடைய காவியா உட்காந்துருப்பாங்க. 10 பேருக்கு முன்னாடி நம்மளுடைய ஜனனி உட்காந்துட்ருப்பாங்க. ஜனனி உட்காந்துட்டு அவங்க அந்த சைடு உட்காந்துட்ருப்பாங்க, இவங்க பின்னாடி உட்காந்துட்டே இருப்பாங்க. இவங்களுக்குள்ள தான் அப்பப்போ ஐ கான்டாக்ட் போயிட்டு இருக்குல்ல. ஸோ நம்மளுடைய காவியா என்ன பண்ணிடுவாங்க, கீழே இருக்கிற கல்லை தூக்கி ஜனனி மேலே போடுவாங்க. ஜனனி மேலே போட்டதும் ஜனனிக்கு யாரோ கல் போடுற மாதிரி இருக்க சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு, இது மரத்துக்குலேருந்து எதோ விழுந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் விட்டுருவாங்க. ஏன் திரும்ப மாட்டேங்கிறா அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு கல்லை தூக்கி போடுவாங்க. மறுபடியும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அரைகுறையாக பின்னாடி பார்ப்பாங்க, முழுசாக பார்க்க மாட்டாங்க, திரும்பி ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க. இப்படி பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. 3வது வாட்டி கல்லை போடுவாங்க. அப்போயும் இருந்துட்டு யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு சும்மா லைட்டாக பார்த்துட்டு விட்டுருவாங்க. 4வது வாட்டி கொஞ்சம் பெரிய கல்லை தூக்கி போட்டுருவாங்க. நம்மளுடைய காவியா கோவம் வந்து, இத்தனை வாட்டி கல்லை போட்டுட்ருக்கு, திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய கல்லை தூக்கி போட்டுருவாங்க. பட்டுன்னு விழுந்துடும் அவங்களுக்கு. வா, யாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் திரும்பி பார்ப்பாங்க. அங்கேருந்து காவியா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கையாட்டுங்க. ஏய், நீ தான் கல்லை போட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ தான் திரும்பல, அதான் போட்டேன் அப்படிம்பாங்க. ஆக்சுவலி சைலண்டாக போயிட்டு போனேன், கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் போயிட்டுருக்கும். அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பிடுவாங்க ஜனனி. திரும்பினதும் இவங்க வந்துட்டு இங்கேருந்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏய், என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஜனனி அங்கே இருந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த கல்லை எடுத்து கோவத்தில் திரும்பவே மாட்டேங்கிறாங்க. என்னடி திரும்பவே இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. திரும்புவா, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரின்ட்டு இவங்களும் பார்த்துட்டே இருப்பாங்க. கரெக்டாக திரும்பி பார்ப்பாங்க, ஒரு ஸ்மைல் கொடுப்பாங்க இவங்க அவங்களுக்கு. காவியா வந்து ஜனனிக்கு ஒரு ஸ்மைல் கொடுப்பாங்க. அந்த ஸ்மைல் பார்த்ததும் இவங்க வந்து ரிட்டன் பேக் வந்து ஸ்மைல் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு பார்வை மட்டும் போயிட்டுருக்கும். பார்வை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு 2 3 செகண்ட் அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் திரும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் திரும்புவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. இதை மதியம் நோட் பண்ணிடுவாங்க. நோட் பண்ணிவிட்டு எதுவும் பேச மாட்டாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. நோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு டைமு அவங்க திரும்பி பார்க்கும்போது நம்மளுடைய காவியா என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்கள பார்த்து கண் அடிச்சிடுவாங்க. கண் அடித்ததும் நம்மளுடைய ஜனனிக்கு
எதேதோ பண்ணும் அப்படியே. அந்த ஒரு ஃபீல் அந்த கண் அடிக்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க. அது வந்து அவங்க ரியலைஸ் பண்ணி, அவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பவே மாட்டாங்க அந்த பக்கம். பின்னாடியே திரும்ப மாட்டாங்க. இவங்களும் திரும்புவாங்க பார்ப்பாங்க, திரும்பவே மாட்டாங்க. இந்த மதி இருந்துகிட்டு, "என்ன இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருந்த, இப்ப திரும்பவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "ஏய் என்னாச்சு?" ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் வெட்கம் கலந்த, ஒரு சந்தோஷம் கலந்த, அந்த ஒரு ஃபீல்ல ஒரு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, மது கேட்பாங்க, "ஏய் என்னாச்சு?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "ம்ஹ்ம் ஒண்ணும் இல்ல" அப்படிம்பாங்க. "ஏய் என்னாச்சு?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "ஒண்ணும் இல்ல" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டுருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சொல்லுவாங்க, ம் "பின்னாடி திரும்பி பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திரும்பி பார்ப்பாங்க. அங்க வந்துட்டு காவியா ஒரு ஸ்மைலிங்ல பார்த்துட்ருப்பாங்க. "என்ன?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல காவியா இருக்கால்ல" அப்படி சொல்லுவாங்க. "ஆமா இருக்கா" அப்படி சொல்லுவாங்க. "அவ என்ன பார்த்து கண்ணடிச்சிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு கைய பையில பல்லுல வச்சு கடிச்ச மாரி ஒரு வெட்கப்படுவாங்க. "ஏய் அதுக்கு என்ன இப்போ?" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஆ இல்ல அவ என்ன கண்ணடிச்சாளா அதுதான். அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. "நல்லா இருந்துச்சா?" அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "ஆமா" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இங்க பாரு ஜனனி, இது எதுவும் சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இல்ல சரியா தான் இருக்கு. நீ தேவையில்லாம எதுவும் யோசிக்காத. அவ என்ன பார்த்து கண்ணடிக்கும்போது நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இருக்கும், இருக்கும்" அப்படிங்கிற மாரி இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்கள திரும்பி பார்த்து ஒரு மொறச்சு பார்த்துட்டு சைலண்ட்டா விட்டுருவாங்க. மதி. இவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கண்ணடிச்சத நெனச்சு, "இனிமேல் பாரு நம்ம ஆள் நம்ம பக்கம் திரும்பவே மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க அப்படியே ஒரு ஒரு நல்ல ஸ்மைலிங்கோட திரும்பி இவங்கள பார்ப்பாங்க. பார்த்தது, "ஏய் அங்க பார்ரி" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. காவியாவும் அவங்கள பார்ப்பாங்க. அவங்களும் ஒரு நல்ல ஸ்மைலிங்கோட இவங்கள பார்க்கும்போது, இவங்களுக்குமே அந்த ஒரு அந்த ஃபேஸ் அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இவங்களும் பார்த்து சிரிப்பாங்க. 2 பேரும் கொஞ்சம் சின்னதா ஒரு ஹை கான்டாக்டும் நல்லாவே போயிட்டுருக்கும். போயிட்டுருக்கப்புறம் அங்க ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டக்குனு எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி கவனிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கவனிக்க ஸ்டார்ட் பண்ணதும், நம்மளோட ஜனனிக்குள்ள மனசுக்குள்ள அப்படியே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ல அந்த அசெம்பிளியே, அந்த மீட்டிங்ஸையே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி கேட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா போயிட்டுருப்பாங்க ஜனனி. சரி இப்படியே போயிட்டுருக்கும்போது, ஆக்சுவலி எக்ஸாம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சு, அந்த அடிக்கடி இந்த டெஸ்ட்டு அது இதுன்னு வைப்பாங்கல்ல, அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? என்னதான் நடந்துச்சு இவங்களுக்குள்ள? இவங்களோட பவுண்டிங் எந்த அளவுக்கு போச்சு? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அப்கமிங் ஸ்டோரீஸ்ல கேட்கலாம். இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு? எந்த மாரி போயிட்டுருக்கு? அப்படிங்கிறத ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்றீங்க, நான் தான் பண்ணல. நான் தான் ரிப்ளை பண்ணல. எனக்கு தெரியும். ஸோ ஷூர் நான் கண்டிப்பா எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு கமெண்ட்க்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். பண்றேன். பண்ணலையே அப்படின்ட்டு ப்ளீஸ் யாரும் வருத்தமோ, கோவமோ படாதீங்க. இல்ல இவங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் நினைக்காதீங்க ப்ளீஸ். ஓகேவா? எல்லாரும் ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியா, ஹாப்பியா தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.